காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். முதல்வர் மு.க.ஸ்டாலினுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்திருக்கிறார். முதலமைச்சரை சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். தமிழக அரசியலில் மிக முக்கியமான சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் சில நாட்களாக மருத்துவமனையில் ஓய்வு பெற்று வீடு திரும்பிய நிலையில் தற்போது அவரது வீட்டிற்கே நேரடியாக சென்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார். அவருடன் LK சுதீஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் உடன் இருக்கின்றனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலினும் அங்கு இருக்கின்றனர். முதல்வர் மு.க.ஸ்டாலினுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பு நடத்தியுள்ளார். முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார். மிக முக்கியமான சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. சில நாட்களாக மருத்துவமனையில் ஓய்வு பெற்றிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடு திரும்பிய நிலையில் தற்போது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம். முதலமைச்சர் 10 நாட்களுக்கு பிறகு தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தற்போது வந்திருக்கிறார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக 2025-26 கல்வியாண்டில் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களான IIT மற்றும் தேசிய பேஷன் டெக்னாலஜி, தேசிய சட்ட பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு விதமான லா யூனிவர்சிட்டி, நேஷனல் லா யூனிவர்சிட்டி உள்ளிட்ட தேசிய அளவில் வெவ்வேறு பல மாநிலங்கள்ல உயர்கல்வி, இந்த கல்வியாண்டுல 12th முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதி பல்வேறு விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி உள்ள போயிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதலமைச்சர் தலைமையில் தற்போது பாராட்டு விழா. கிட்டத்தட்ட இந்த மாணவர்களுக்கு ஒரு லேப்டாப், கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு லேப்டாப்பும் அவர்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பு நடத்தியுள்ளார். முதலமைச்சரை சந்தித்து பிரேமலதா விஜயகாந்த் நலம் விசாரித்திருக்கிறார். தமிழக அரசியலில் மிக முக்கியமான சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. யாருடன் கூட்டணி என தேமுதிக முடிவு செய்யாத நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ரமேஷ், தற்போது முதலமைச்சரை பிரேமலதா சந்தித்திருக்கிறார். வேறு யாரெல்லாம் உடன் இருந்தார்கள்? விவரம். முதலமைச்சரை அவருடைய இல்லத்தில் தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா மற்றும் LK சுதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். முதலமைச்சருடைய உடல் நலம் குறித்தும் அதே போல அண்மையில் முத்துவுடைய மறைவிற்கு அவரால் நேரில் வர முடியவில்லை என கூறி தற்போது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. தேமுதிகவுடைய வரலாற்றை பார்க்கும்போது 2005 தொடங்கப்பட்ட கட்சி இதுவரை ஒரு முறை கூட திமுகவுடன் கூட்டணி வைத்ததில்லை. எனவே கடந்த 2016 உள்ளிட்ட காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் ஆனால் அவர்களுக்கான கூட்டணி இறுதி செய்யப்படவில்லை. எனவே இந்த நிலையில் தற்போது இந்த ஒரு சந்திப்பு என்பது அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அதே போல பார்த்தசாரதி உள்ளிட்ட தேமுதிகவை சேர்ந்த நிர்வாகிகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலினுடன் இருப்பது போன்ற இந்த படங்கள் வெளியாகி இருக்கின்றன. முக்கியமான ஒரு அரசியல், அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அமைச்சர் வேலு குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்துடன் ஒரு நல்ல நட்புறவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு குறிப்பாக பாத்தீங்கன்னா விஜயகாந்த் மறைவுற்ற போது அவருக்கான இறுதி சடங்குகள் மற்றும் தீவுத்திடல்ல அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தவர் அமைச்சர் வேலு. எனவே அவர் இது பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது ஏவா வேலுடைய பங்களிப்பும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.